இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7 வசனத்தை நாம் வாசிப்போம். 121 சங்கீதம் 7 வசனம். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்துமாவை காப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு அருமையான பாதுகாப்பின் வார்த்தையை, தேவனுடைய பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே நாம் அறிந்து அவைகளை விசுவாசித்து சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், எல்லா விதமான தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். இந்த தீங்குகளுக்கெல்லாம் ஒரு வாசல் இருக்குது, அதே போல் நன்மைகளுக்கெல்லாம் ஒரு வாசல் இருக்குது. அது என்ன வாசல்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மனம் என்கிறதான ஆத்துமா. இந்த மனதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய வார்த்தை, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன், வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே எழுதுகிறார். அப்போது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம்னா ஆத்துமா, உங்கள் மனம் புரிதாகிறதுனாலே மறுரூபம் வாங்குகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். இப்போ தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஆத்துமாவிலே பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக, இப்போ ஆத்துமா வழியாக தான், மனம் வழியாக தான் தேவனுடைய வார்த்தை குறித்து வெளிப்பாட்டு முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளாக கடந்து வருகிறது. அதன் பிறகு அவன் சிந்திக்கிறான், சரியான தீர்மானங்களை எடுக்கிறான். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கும் இந்த ஆத்துமா மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் விழுந்து போவதற்கும், தீமைகளில் இப்போ சிக்கிக்கொள்வதற்கும், வாழ்க்கையில் தீங்குகளுக்கு இடம் கொடுத்து தீங்குகளை அனுபவிப்பதற்கும் இந்த ஆத்துமா ஒரு காரணமாக இருக்கிறது. ஆத்துமா என்றால் மனம். யோபு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தன். அவன் சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அவனுடைய ஆத்துமாவில் இந்த பயமும் ஒரு விதமான அஞ்சி நடுங்குகிற ஒரு எண்ணமும் அவனுக்கு இருந்தது. அந்த ஆத்துமாவிலே அவன் வாசலை திறந்து விட்டிருந்தான். அது அவனுக்கு தெரியல, கடைசியாக விளங்குச்சு, நான் நிறைய பேசிட்டேன், புரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு. அப்போது இந்த நன்மைகள் வருவதற்கும் இந்த ஆத்துமாவை தேவன் பயன்படுத்துகிறார், தீமைகள் வருவதற்கும் இந்த ஆத்துமாவை பிசாசு பயன்படுத்துகிறான். ஆனால் தேவன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு அற்புதமான பாதுகாப்பை இங்கே வைக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்னு சொல்லிட்டு அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் மனது தேவனுடைய வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். உன்னுடைய எண்ணங்கள் எப்போன்னு சொல்லிங்கனாக்கா, இந்த தேவனுடைய வார்த்தை உன் வாயில் இருக்கும்போது, அதை பேசி கொண்டிருக்கும் போது, உன் வாயை விட்டு பிரியாது இருக்கும்போது, இரவும் பகலும் அதை உன் மனதில் சிந்திப்பதற்கு நீ இடம் கொடுக்கும்பொழுது, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது தேவனுடைய வார்த்தையை நாம் வாயில் வைத்து பேசும்போதும், பேசின வார்த்தையை அது மனதிலே நாம் வைத்து சிந்திக்கும் போதும், இந்த மனமானது ஒரு தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, தேவனுடைய பாதுகாப்பின் வட்டத்துக்குள்ளாக இந்த மனம் வந்து விடுகிறது. அது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, தீமைகளுக்கெல்லாம் கதவை மூடிட்டு நன்மைகளுக்கெல்லாம் நம்ம கதவை திறக்க ஆரம்பிக்கிறோம். அது அற்புதமாக கர்த்தர் செய்கிறாரு. 121 சங்கீதத்திலே 7 வசனத்திலே இந்த வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது அப்படியே 5-8 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். இதே 121 சங்கீதம் 5 அப்படியே 8 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பாருங்க, நிழல்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு. நிழல் எவ்வளோ அர்த்தங்கள் குறிக்குது, அதில் மிக முக்கியமான ஒரு அர்த்தம் பாதுகாப்பு. என்னுடைய நிழலின் கீழ் இவள் வந்திருக்கிறான்னு சொல்லி லோத்து சொல்லுவான் அந்த மக்களை பார்த்து. என்னுடைய பாதுகாப்பின் கீழ் வந்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் எந்த தீங்கும் செய்யாதீர்கள் என்று சொல்லி. அந்த சோதம் கோமரா ஜனங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்லாத ஜனங்க. இந்த லோத்து வீட்டுக்கு வந்த தேவதூதனை தவறான காரியங்களுக்கு உட்படுத்த முடியாது, ரொம்ப எல்லாம் ஒரு பெரிய கூட்டமே நிற்குது. அப்போ அவங்கள பார்த்து சொல்கிறான், புருஷன் அறியாத கன்னி பெண்கள் எனக்கு இருக்கிறார்கள், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுங்கள், என்னுடைய நிழலின் கீழ் வந்திருக்கிறவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதுங்களா. அப்போ நிழல்னு சொன்ன பார்த்தா பாதுகாப்பு.
அந்த அர்த்தத்துக்காக நம்ம இதை வாசிக்கிறோம். இங்கே வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உன்னை, உனக்கு. அப்போது உனக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாராம், நிழலாக இருக்கிறார். அவர் உன்னை பாதுகாக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துன்னு சொல்லிட்டு இப்போ வசனம் வருது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் போக்கிய உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். என்றைக்கு இந்த வெளிப்பாடு வருதோ அந்த வெளிப்பாட்டை அந்த பாதுகாப்புக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்து விடுகிறீர்கள். சில நேரத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய பலன் குறைவாக இருப்பதும் நமக்கு தெரியலாம், எதிரிகளுடைய பலன் அதிகமாக இருக்கிறது போல் தெரியலாம். நம்ம சூழ்ந்திருக்கிற, நம்ம சுற்றி இருக்கிற எதிர்ப்புகள், சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அதை சமாளிக்கக்கூடிய பலன் இல்லாத போல் தெரியலாம். இந்த சோதோமின் ராஜாவை முறியடித்த 5 பெரிய ராஜாக்கள், இவங்களோட கூட ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா வெறும் 318 அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு ஆயுதம் தெரிவிச்சு. அவங்கள பெரிய யுத்த வீரர்கள் கிடையாது. ஆபிரகாம் பெரிய ராஜாவும் இல்லை, எந்த நாட்டு ஆளுக்கு செஞ்சிட்டோம் இல்லை, அவன் யுத்த வீரனும் இல்லை. கர்த்தரை அழைச்சாரோட நோக்கத்துக்காக அவருடைய அழைப்பை ஏற்று அவன் சென்றான். அவருடைய சந்ததியிலே கர்த்தர் தன்னுடைய குமாரனை அனுப்பும்படியாக கர்த்தர் அவனை அழைத்தார். இப்போ அவனோட கூட இந்த லோத்து பார்த்திங்கன்னா அந்த சோதம் குமாரா தேசத்தை அவன் எடுத்துக்கொண்டான். அங்கே பார்த்திங்கன்னா 5 ராஜாக்கள் இந்த சோதம் குமாரோடு சேர்ந்து இருக்கிற அந்த 4 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போகிறாங்க. இதை ஒருத்தன் ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறான். இந்த ஆபிரகாம் என்ன பண்ணான்னா, தன்னுடைய வீட்டில் இருக்கிற தோட்ட வேலை செய்கிறவங்க, சமையல் வேலை செய்கிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, இப்படிப்பட்ட வேலைக்காரங்க அவங்க. அந்த வேலைக்காரங்களாம் இவரே யுத்தவர்கள் கிடையாது. 5 பெரிய ராஜாக்கள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய யுத்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோடு கூட யுத்தம் பண்ணும்படி இந்த 318 பேருக்கு ஆயுதம் தெரிவித்து போய் அவங்கள ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வரான். அவன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சோதமின் ராஜாவாலேயும் முடியாத ஒரு காரியத்தை அவங்களோட சேர்ந்து இன்னும் ஒரு 3 ராஜாக்கள் சேர்ந்து கூட்டணியாக போகிறாங்க. அங்கே 5 ராஜாக்கள் கூட்டணியாக வராங்க. இந்த சோதமின் ராஜா தோற்று போகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தெரிவித்து தானன் ஊர் மட்டும் போய் அவர்களை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெயிச்சுட்டு வரான். அப்போ ஒரு 318 பேரை வச்சு 5 ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஒரு ஜெயம் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஸ்ட்ரென்த் அங்கே கம்மியாக இருக்குது. சோதோம் குமார ராஜா அவனுக்கு பெரிய படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்க கூட இன்னும் 4 ராஜா கூட்டு சேர்ந்துருக்கிறாங்க, 3 ராஜா. அந்த 4 ராஜாவும் சேர்த்து இந்த 5 ராஜா கூட தோற்று போயிட்டாங்க. ஆனால் இந்த 5 ராஜாக்களை போய் படையெடுத்து இவர்கள் இழந்த எல்லா உடைமைகளையும் மீட்டு கொண்டு வருகிறான் என்று சொன்னால் கையில் இருக்கிற ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, ஆனால் தேவன் பெரியவராக இருக்கிறாங்க. கர்த்தர் சின்னத்தை பார்த்தா நம்முடைய அறிவை நம்ம நம்பிடக்கூடாது. பாருங்கள், அறிவை கொடுக்குறவர் கர்த்தர் தான். நம்முடைய வேலையை நம்ம நம்பிடக்கூடாது, அதை கொடுத்தவர் கர்த்தர் தான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தருகிறவரே கர்த்தர் தான். நம்முடைய சொந்த சக்தி யுக்தி பலனெல்லாம் பெருசாக நம்பிடக்கூடாது, அதெல்லாம் கொடுக்குறவரே கர்த்தர் தான். ஒருவேளை அது குறைவாக கூட இருக்கலாம், நீங்கள் சந்திக்கிற சவால்கள் பெருசாக கூட இருக்கலாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த பிரச்சனையாக வருகிற தீங்கு உங்களை பாதிக்காதபடி உங்களை பாதுகாக்கிறவராய் நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். லேவியராம் 26ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசனம் எப்படி சொல்லுது, உங்களில் பார்த்தீங்கன்னா 5 பேர் 100 பேரை நீங்கள் துரத்துவீங்க என்று. 100 பேர் 10,000 பேரை நீங்கள் துரத்துவீங்க. அப்போ 5 பேருக்கு 100 பேருக்கு இருக்கிற பலனை உங்கள் 5 பேருக்கு இருக்குன்னு வேறு வருஷம் சொல்லுது. நம்மளை மட்டமாக இடம் போட்ட விடாது. பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ பெரிய வல்லமை கற்று கொடுத்துருக்கிறாரு. உங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பிரச்சனை பெருசாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குது, பெரிய டார்கெட்டாக இருக்குது, பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது, பெரிய சவாலாக இருக்குது, எப்படி சந்திக்க போகிறோன்னு தெரில, அறிவு கம்மியாக இருக்குது, ஞானம் கம்மியாக இருக்குது, ஆற்றல் கம்மியாக இருக்குது, பலன் கம்மியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. லேவியராம் புஸ்தகம் 26:8 உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அப்போ கர்த்தர் பாருங்கள் இப்படிப்பட்ட பலனை உள்ளே வச்சிருக்கிறார். அவங்களுக்குள்ள நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை.
உங்களுக்கு 100 பேருக்கு அங்கே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற 100 பேருக்கு எவ்வளோ பலன் இருக்கோ அது உங்கள் 5 பேருக்கே இருக்குதுன்றார். அப்படியே ரவுண்டப் பண்ணுறாரு பாருங்க. 5 பேர் வந்து 100 பேரை துரத்துவாங்கன்னா அப்போ 100 பேர் எவ்வளோ பேர், எத்தனை பேர் துரத்துவாங்க? 9500 பேரை துரத்துவாங்க. அப்படி தானே அர்த்தம் அதுக்கு? 5 பேர் 100 பேர் துரத்துறாங்கன்னா அப்போ 100 பேர் எவ்வளோ பேர் துரத்தணும்? 9000. அப்படி தான் கால்குலேட் பண்ணால் வரும். ஆனால் ரவுண்டப் பண்ணுறாரு. 100 பேர் 10000 பேர் துரத்துவாங்க. அதே நான் ஒரு சில்லறையாக வைக்கிறேன், டோட்டலாகவே காலி பண்ணு. 100 பேர் எத்தனை பேரா? 10000 பேரை துரத்துவார்கள். இங்கே அபிசாய் பெனாயான்னு சொல்லி 2 பேரை பற்றி இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற பலசாலிகளை பற்றி பைபிள் வசனம் சொல்லுது. 1 நாளாம் 11ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒருத்தன் பேர் அபிசாய், இன்னொருத்தன் பேர் பெனாயா. யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பேர் பெற்றவனானான். ஒரு ஈட்டியை ஓங்கி குத்துனான்னா அந்த ஈட்டிக்கு போய் 300 பேர் காலி பண்ணதான். அவ்வளோ போய் உதவியர்னு பாருங்க. ஈட்டியை ஓங்கி குத்துனான்னா ஒருத்தனுக்குள்ளே போய் இன்னொருத்தனுக்குள்ளே போய் 3ஆவது ஆளுக்குள்ளே போனாலும் அது ஸ்ட்ரென்த்து போயிடும், ஈட்டியோடைய ஸ்ட்ரென்த்து போயிடும். ஆனால் ஒரு ஈட்டியை ஓங்கினான்னாக்கா யுத்தத்தில் அது 300 பேர் சாகடிச்சு தான் ஈட்டி கீழே விழுதான். எந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுத்து வச்சுருக்கா பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்குது. நம்ம வந்து நம்முடைய சரீர பலவீனத்தை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. எனக்கு இவ்வளோ பலவீனம் இருக்குது, இவ்வளோ வியாதி இருக்குது, இவ்வளோ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, பலன் நமக்குள்ளே இருக்குது. கர்த்தர் நமக்குள்ளே அதை வச்சிருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவன் வசனம் சொல்லுது பாருங்க. யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேர் பிரதான அவன் தன் ஈட்டி ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் 3 பேர் பேர் பெற்றவனானான். பராக்கிரமசாலியாகிய 22ஆம் வாசிரம் பாருங்க. பராக்கிரமசாலியாகிய யோத்தாவின் குமாரனும் கப்சேல் ஊரணமாகிய பெனாயாவும் பேர் செய்கையில் வல்லவனாக இருந்தான். அவன் யோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கைகளை கொண்டதும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 3 சிங்கத்தை கொண்டு இருக்கிறான். 2 சிங்கத்தை சாங்கடிச்சுட்டு ரொம்ப உறைஞ்ச ஐஸ் கட்டியமாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த குளிர்லாம் பெருசாக நினைக்கல. அந்த இடத்துல ஒரு கெபிக்குள்ளே ஒரு சிங்கம் போய் அதையும் கொண்டு வரான். எந்த அளவுக்கு கர்த்தர் வந்து ஆளை பார்க்கல, அவங்களுக்குள்ளே இருக்கிற பலன் பெருசு. உங்கள் வருமானத்தை பார்க்காதீங்க, அதை பெருகப்படுற உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் சுகவீனத்தை நீங்கள் பார்க்காதீங்க, யெகோவா ராஃபா உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் எதிரே இருக்கிறவர்கள் ஒருவேளை திறமைசாலிகளாக பலசாலிகளாக இருக்கலாம். ஆனால் வெற்றியை தருகிற யெகோவா நீசி உங்களுக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றியை சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கர்த்தர் வாக்குறுதலாம் அப்படி இருக்குது பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் உன் கூட இருந்தவங்கெல்லாம் காலியானாலும் நீ காலியாக மாட்டேன்றார். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 1000 பேர் காலி ஆகிட்டாங்க, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா 10000 பேர் காலி ஆகிட்டான். அவங்களாம் காலி ஆகுவாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அவ்வளோதான். உன்னோட ஸ்ட்ரென்த் அதை விட பெருசு. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆதியாகமம் 15:1 ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். இதுக்கெல்லாம் காரணம்னாக்கா நானே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். எவ்வளோ பெரிய யுத்தமாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய துஷ்ட மிருகம் சிங்கமாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், அதிலேருந்து உன்னை காப்பாற்றுற எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர் அவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கு. நீ ஒரு அடி அடிச்சா அவன் 100 பேருக்கு சமம். அது 100 பேர் சேர்ந்து அடிச்சா எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த அடி நீ ஒரு அடியில் இருக்கும். அவ்வளோ பேர் பலனை கர்த்தர் தராரு பாருங்க. அவ்வளோ நல்லவராக இருக்கார் தேவன். போகும்போது வரும் தேவனுடைய பாதுகாப்பின் காராக இருக்குது. 91ஆம் சங்கீதம் 11 உன் வழிகெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காத்தபடிய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ தேவன் வந்து கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார்.
எலிசான ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு ஒரு ராஜா பார்த்தா ஒரு பெரிய படையை அனுப்பிச்சிட்டான். காலையில் எழுந்து பார்த்தா அவனோட வேலைக்காரன் சொல்கிறான், நம்மளை சுற்றி அக்னிமய ரதங்கள்லாம் சூழ்ந்துருக்குது, பயங்கரமான ஆட்கள் சுற்றி போட்டாங்க, அப்படியே குதிரை வீரர்களாக இருக்கிறாங்க. அவனோட வேலைக்காரனை அவனுக்கு கண்ணை திறன்னு சொல்லி ஜெபிக்கிறாரான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14 18 இருக்கு. நான் ஸ்பீடாக வாசித்துறேன். அதற்கு அவன் பயப்படாதே, நிறைய ஆட்கள் சுற்றி போட்டிருக்காங்க, சிறிய தேசத்துடைய இராணுவம் அப்படியே சூழ்ந்துட்டுருக்கு, இந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு அவனோட உடன்படிக்கைக்காரர் பார்த்து சொல்கிறான், ஒரு இராணுவம் அப்படியே சூழ்ந்துருக்குங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு. அப்போது அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு அந்த உடன்படிக்கைக்காரனை பார்த்து, அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்கள், 2 பேர் தான் இருக்கிறோம் அதிகன்றாரு. நிறைய தேவதூதர்களை கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, வழிகள்லாம் காக்கும்படி. நம்மோடு இருக்கிறவங்க அதிகன்றாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போது ஜெபம் பண்ணுறார் அந்த ஊழியக்காரன். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சொல்ல அக்னிமயமான குதிரைகளால் ரதங்களான மலை நிறைந்திருக்கிறது அவன் கண்டான். அவன் சாதா குதிரை வச்சிருக்கிறான், உன்னை சூழ்ந்திருக்கிற குதிரை அக்னிமயமான குதிரை. அது இந்த ஊழியக்காரனுக்கு தெரியுது, ஊழியக்காரன் வேலைக்காரனுக்கு அவன் குதிரை மட்டும் தான் தெரியுது, சாதா குதிரை மட்டும்தான். உன்னை சுற்றி கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பின் வேலை வைத்திருக்கிறார். ஆத்மாவில் அதை பார்த்துடக்கூடாது. ஆத்மா தேவனுடைய வார்த்தை அது ஆத்மாவுக்குள்ள நுழைஞ்சி அந்த ஆத்மாவை மறுரூபப்படுத்தும்படியாக, மனம் புதுப்பிக்கக்கூடிய வேலையை அது செய்யும்படியாக நாம் அதுக்கு எடுக்கணும் நம்ம ஆளுங்க. அப்போது 18ஆம் வசனத்தில் அவர்களிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான், இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவளுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செஞ்சார். அவங்கள யுத்த வீரர்லாம் கண்மயக்கம் உண்டாகி அப்படியே தடவி தடவான அரெஸ்ட் பண்ணி இவன் கூட்டின்னு போனான். இவன் அரெஸ்ட் பண்ண வந்த ஆட்களை அரெஸ்ட் பண்ணி இவன் கூட்டின்னு போவான். ராஜாடி ஹேண்ட் ஓவர் பண்ணான், புடி வச்சுக்கோ ஆட்களை நீ அப்படி. என்னை அரெஸ்ட் பண்ண தானே இவ்வளோ பேர் அனுப்பிச்சேன், அவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணாத உங்க முன்னாடி நிற்க வரேன், புடி. உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்களை விட எங்கிட்ட இருக்கிற தேவன் பெரியவர், நம்மளோட இருக்கிற தேவன் பெரியவர். தேவனுக்காக மிகவும் பக்தி வைரக்கமாக இருந்த ஒரு மனுஷன் தானியேல். அவன் பார்த்தீங்கன்னாக்கா தேவனை மட்டும்தான் தொழுது கொள்ளணும், வேறு எதையும் தொழுது கொள்ளக்கூடாது. அங்கே ஒரு பெரிய பொருசிலையை தொழுது கொள்ளும்படி நேபுகாத்நேச்சர் ஆணையிட்டார். இவங்க அதை தொழுது கொள்றதில்லை, எப்பவும் போல் ஜெபிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இவனுக்கு எப்படியாவது ஒரு தீங்கு செய்யணும்னு சொல்லி ராஜா கிட்ட போயிட்டு, உங்கள் ஆர்டரே மீறிட்டார் இவர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், தூக்கி கெபிக்குள்ளே போடணும், பசியாக இருக்கிற சிங்கம் சாப்பிட்ற கெபிக்குள்ளே. சரி, ராஜாவோட ஆர்டரு. ராஜாவுக்கு தெரியும் இவன் ரொம்ப கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிற மனுஷன், பக்தி உள்ள மனுஷன். அந்த ஆணைக்காக என்ன பண்ணார், அவர் இணங்கி போய் தானியேல் சிங்க கெபியில் போடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு தேவதூதனை விட்டு தானியேல் 6ஆம் அதிகாரம் 16 22 வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அவன் சொல்கிறான், நீ வணங்குற அந்த ஆண்டவர் உன்னை தப்புவிப்பார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிக்கும் விலக்கி காப்பார்னு வசனம் சொல்லுது. அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்த ஆர்டர் போட்ட அந்த ராஜாவை சொல்கிறான், இந்த தேவன் உன்னை தப்புவிப்பார். ஒரு கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றி தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்கள் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாக்கி முதலானவைகள் தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்கள் கெபிக்குள் தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவள் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜா உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். எப்படிப்பட்ட அதுக்கப்புறம் அவங்களும் தீர்ப்பு போடுறாங்க, அது உள்ளே போகிறதுக்குள்ள கவி சாப்பிடுச்சு, பசியாக இருக்கிற சிங்கம் வாயை கட்டி போடுறாராம். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டவர் ஒரு சுற்றி இருக்கிற பொல்லாத மயிலுடைய வாயை கட்டி போடுவது ஏமாத்திரம், அவளை பலனை குன்றி போக பண்ணுவது ஏமாத்திரம், அவள் உங்களுக்கு எதிராக நினைத்த தீங்கிறது கர்த்தர் உங்களை காப்பாற்றுவது, உங்களை பாதுகாப்பது ஏமாத்திரம்.
கர்த்தர் மிகவும் பெரியவர். அதுக்கப்புறம் பார்த்தா சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, இவங்களும் இதே சூழல் தான். ராஜாவுடைய பொருசிலை வணங்கலனாக்கா எரிகிற அக்னி சொல்லில போட்டுருவோம். இவங்க சொன்னாங்க, என் தேவன் என்னை தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் நீ செஞ்சு வச்சிருக்க அந்த சரி நான் வணங்க மாட்டேன்ட்டான். அவனுக்கு கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து 7 மடங்கு சூழி என்ன பண்ணிட்டான், அதிகமாக்கிட்டான். இப்போ அவனை தூக்கின்னு போய் போட்டவங்க சுருண்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா 7 மடங்கு அது பெருசாகி போச்சு. அப்போ உங்களுக்கு எதிர் ஆட்களை வந்து 7 மடங்கு டென்ஷன் ஆகி விடுறான் பிசாசு. சாதாரண நிலையை விட 7 மடங்கு சூடாகி போச்சு சூளை. அதில் காலியாக போகிறது நீங்கள் இல்லை, உங்களை யார் காலி பண்ண நினைக்கிறாலும் அவங்க அதில் காலியாக போகிறாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 23 - 28 வரைக்கும் ஸ்பீடாக வாசிக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டூர்களாய் எரிகிற அக்னியின் நடுவே விழுந்தார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாக எழுந்து தன் மந்திரிகளை நோக்கி, 3 புருஷர் அல்லவோ கட்டுண்டூர்களா அக்னியிலே போட்டு வித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை, 4ஆம் ஆலையின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டையில் வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேல் அக்னி பேலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படுத்தாமலும் அக்னியின் அவரிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அவன் சொல்கிறான், உங்களோட கர்த்தர் பெரியவர், அப்படி எல்லா தீங்கிக்கும் விளக்கி காக்கிறவர். சின்னத்தை தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிசாசான சில சோதனைகள் வரலாம். மனிதெல்லாம் வர சோதனை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சோதிக்கிறதுக்கு வந்துட்டான் பிசாசு. 40 நாள் உபவாசம் இருக்கிறார், கல் எடுத்து சாப்பிடுன்றான், நீ சொன்னால் அது அப்பம் ஆகிடும். அவங்க சொல்கிற மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவன் வாழ்ந்த பிறப்பு ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். இந்த மேலேருந்து குச்சிட்டுனா அவனை தூக்கத்துக்கு தேவத்தில் வந்துடுவாங்க. வசந்த பொய்யா சொல்கிறான் பாருங்கள். வழிகள்லாம் காக்க முடியும் ஒரு தூதர் கட்டளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலே போய் அங்கேருந்து மூந்தினா காத்துப்பாங்கன்னு ஒன்று வசனம் சொல்லலை. வசனத்தை தப்பாக சொல்கிறான் அவன். தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதரை பயகன்றார். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் ஒரே நிமிஷம் காமிச்சிட்டானா. உலகத்தின் சகல ஆசா மாசங்கள் ஆஸ்திகள் அந்தஸ்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு, என்ன நீ வணங்கிட்டுனா எல்லாத்தையும் உங்கள்கிட்ட குத்துற அப்படின்ட்டான். அப்பால போய் சாத்தான் அப்படின்னார். அதன் பிறகு அவருக்கு என்ன பண்ணாங்களாம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அந்த சம்பவம் வரும். 12ஆம் வசனத்தில், அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ இயேசுக்கே பார்த்தீங்கன்னாக்கா பிசாசின் சோதனைகள் வரும்போது அதுவும் தேவன் வந்து பிதாவாக்கி தேவன் அவரை பாதுகாத்து தேவதூதர்கள் அவருக்கு சர்வண்டாக இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு முறை பயங்கரமான ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை. அப்படியே கெத்செமனே போய் கதறி ஜெபிக்கிறாரு. இவ்வளோ நாள் நல்லா ஊழியம் செஞ்சிட்டோம், குருடனுடைய கண்ணை திறந்தாச்சு, ஊமையை பேச வச்சாச்சு, குஷ்டரோகியை சுகமாக்கியாச்சு, செத்தவனை உயிரை எழுப்பியாச்சு, அநேக அற்புதங்களை செஞ்சாச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி ஓசனை ராஜா மாதிரி என்னை கூட்டின்னு போனாங்க தெரியல. அடுத்த வாரத்திலே என்னை அடித்து ஒரு கைதி மேலே அரெஸ்ட் பண்ணி தலையில் முள்முடி சூட்டி சிலுவையை கொடுத்து வாறுதல் அடிப்பித்து அப்படி கொண்டு போகிறாங்க. அவர் பார்க்குறாரு, அவருடைய மனம் வந்து அப்படியே அங்கலாய்க்குது. அந்த ஆத்மாவில் பலன் வேணும் இப்போது தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு. போய் கெத்செமனே ஜெபிக்கிறார். ஒருவேளை இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆக முடியுமா, எஸ்கேப் பண்ணி விட்ருங்க ஆண்டவரே இதை வாக்கியதுன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுறாராம். அப்போ அவர் என்ன பண்ணாராம், ஒரு தேவதூதனை அனுப்பிச்சு ஒரு பலனை கொடுத்தாராம் இயேசுக்கு பிதாவின் சித்தத்தை செய்யுது. அந்த வசனம் அப்படியே வருது பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்று நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். சில தேவனுடைய சித்தத்தை செய்து கூட சில மன போராட்டங்கள், அதனால் வருகிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் குறித்து மனம் ஒருவேளை தடுமாறி போகலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தர் இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு பலனை கொடுத்து அதை செய்யக்கூடிய தேவனுடைய சித்தத்தை மனமோந்து செய்யக்கூடிய ஒரு மனபலனை ஆத்துமாவை காக்கிறவராக அவர் இருக்கிறார். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பாரா.
அவங்கள மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவ மாத்திரமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த அற்புதமான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துரு. அதை சொல்லி முடிச்சிடுறேன். எபிரேயர் 1:13. எபிரேயர் 1 பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட புது உடன்படிக்கையின் பிள்ளை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இப்படிப்பட்ட பாதுகாப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை வாசி முடிச்சிட போகிறோம். எபிரேயர் 1:13-14. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீருடைய வலது வாசல் உட்காரும் என்று தூதர்கள் யாருக்காவது எப்போதெல்லாம் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போல் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? இந்த தேவதூதர்கள்லாம் கர்த்தர் நமக்கு சர்வெண்டாக கொடுத்துருக்கிறாராம். அவங்க சாதாரண எடுபட முடியாது. அவங்கள ஒரு முறை அசீரிய ராஜா இந்த யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தான். எசேக்கியா தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். கர்த்தன் அப்புறம் அசீரியன் பழத்தில் இறங்கி தேவதூதன் விட்டமிச்சார். ஒரு தேவதூதன் பார்த்தீங்கன்னா 1,80,000 பேரை ஒரே ஒரு தேவதூதன் வெட்டி போட்டான். அந்த வசனம் அப்படியே போட்டுக்கோ. 2 ராஜாக்கள் 19:35 அன்று ராத்திரிலே சம்பவிப்பது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதிகாலை எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஒரே ஒரு தேவதூதன் 1,80,000 பேரை வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பலசாலிகள். அவங்களாம் சாதாரண நாட்கள் கிடையாது. இந்த பலமுள்ள தேவதூதனை கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நமக்கு சூழ்ந்து ஒரு எஸ்கேப்பாக கொடுத்துருக்காருன்னு சொல்லி 34ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். உங்களை சுற்றி தேவத்தனை வச்சிருக்காரு. போகும்போது வரும்போது இப்படிப்பட்ட தீங்குகள், பிரச்சனைகள், சவால்களை நீங்கள் சந்திக்கும் போதெல்லாம், எதிர்ப்புகளை சந்திக்கும் போதெல்லாம், நிந்தைகள், அவமானங்களை சந்திக்கும் போதெல்லாம், மனவிதமான போராட்டங்களை சந்திக்கும் போதெல்லாம் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து இந்த ஆத்துமாவை பலப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க தேவ சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு ஒரு உதவி செய்கிறார். எங்கே போனாலும் தேவத்தில் கொடுத்துருக்கிறாராம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்துள்ள சூழ பாளையம் இறங்கி, எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு எஸ்கேப்பை, ஒரு நீங்கள் அளந்து அந்த தீமை உங்களை தொடராதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, தீமை நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை உண்டாக்குறாராம். இவங்க அப்படியே சூழ பாளையம் இறங்கிறது உங்களை வெளியே வந்துடுறாங்க, விடுவிக்கிறாராம் தீங்கிலேருந்து. தேவத்தில் சூழைய பாளையம் இறங்கி என்ன பண்ணாங்களாம், அதுலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து விடுவித்து வெளியே தூக்கி வந்துடுறாங்க, எஸ்கேப் பண்ணி விட்றாங்க. அவங்களை அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை தப்பிக்க வைக்கிறாங்கப்பா. கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. இப்போ அவங்கள நமக்கு பயன்படுத்தினாக்கா அவங்க ஒரே ஒரு காரியம் செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் தேவதூதர்கள். 103ஆம் சங்கீதம் 20ஆம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரிங்கள். நம்ம சூழ்ந்திருக்கிற தேவதூதர்கள்லாம் நமக்கு பணிவிடாவலாக இருக்கிறாங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்கிற நமக்கு கர்த்தவங்களை வேலை செய்தாக கொடுத்துருக்கிறாரு. நாம் வேத வசனத்தை ஒழுங்காக காதலை கேட்டு நம்முடைய வாயில் அதை சொல்லும்போது நமக்கு ஒரு ஊழியம் செய்கிறதாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவருடைய ஆத்துமாவை காப்பார். கண்களை நாம் செவி